மக்களே, வெல்கம் டு த ஷோ இன்ஸ்டா ஸ்டார். இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டார்ல என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரியே வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஷோவில். எப்படா சாப்பிட்ற ஒருத்தரை கூட்டு போய் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டே இருந்தால் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடா மாப்பிள்ள சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து தான் நம்ம கூட ஒரு ப்ரோ இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? ஏதோ போற போக்குல போயிட்டு இருக்கு, நாங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, அது பாட்டுக்கு ஒரு சைடு போகுது, நம்மளும் அது பாட்டு அவங்க கூடயே போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, உங்களோட ஐடி பேர் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன ப்ரோ? என்னோட ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய். சஞ்சய். இந்த சஞ்சய்ன்ற பேருக்கு பின்னாடி வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கீங்களா? இது எப்படி உருவானது? இப்போ வாடா மாப்பிள்ள சாப்பிட்டு பார்க்கலான்றது பாத்தீங்கன்னா எப்படி அது உருவாச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ரிலேஷனும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன கீழே மட்டத்தட்டு தான் பார்த்தாங்களே தவிர நம்மளா தனியா வரணும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் மக்கள் மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னா அது நம்ம அவங்க ஃபேன்ஸாக தான் நம்ம போய் நம்ம மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கம்பல்சரி இதை வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லி தரணும் அப்படின்றது பட்சத்தில் பார்க்க சொல்ல நான் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபுட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, கேட்டரிங் சர்வீஸ்ல என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபுட்டு விளாகா பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மேலே வரலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஃபுட்டு நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல நம்மளோட டேஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கல்ல. சரி, அவங்க பார்க்க சொல்ல என்னவா தெரியும், சரி இவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி இவங்களோட ஃபுட்டு நல்லாவா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. சரி, அதனால தான் நாங்கள் இதை பண்ணணும். இதை பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து அவங்க கிட்ட பிசினஸ் மூலியமாவும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேற லெவல்ல ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இப்போ ஃபுல்லா இன்ஸ்டால இறங்கிட்டீங்களா? இல்ல, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாலையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் போட்டோகிராஃபி, வீடியோ, டெக்கரேஷன், அது இல்லாம ஃபுட்டு, இது எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம ஸ்டூடியோ வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டூடியோல உட்காந்துட்டு சொல்லி இது எப்படி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றது மூலியமா பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடியோல உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்கறாரு, இந்த மாதிரி பிசினஸ்க்கு நீ எப்படா வெளியே தெரிவ, நானும் அதுல தெரியணும்டா, நீ ஆல்ரெடி ஒரு பண்ணிட்டு ஒரு சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்க, அது மூலிமா நீ வெளியே வராமல் இருக்கடா, சரி இது வேற எதனா மூலிமா வெளியே வர முடியுமாடான்னு. சரிண்ணா, நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம பண்ணுவோம், நம்ம ரீச் அப்படி எப்படிலாம் கிடையாது பார்ப்போம். நம்ம ஒரு ஈவெண்ட் போகிற இடத்துல எல்லாரோடைய ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி எங்களோட சேனல் இருக்குது, நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு வீடியோ சொல்கிறேன் அப்படின்ற ஒரு மூலிமா நான் வந்து வாடா மாப்பிள்ள ஒன்னத்தில் வந்து மாமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் சந்துரு ஒரு பேர் அவரும் இருந்தார். ஆனால் அவர் இப்போ இல்லை, என்ன சுச்சுவேஷன்னா அவங்களோட ஃபேமிலி மேட்டர்னால அவங்களால வர முடியல. அதனால சரி அவர் ட்ராப் ஆகிட்டார். அதுக்கப்புறமும் இந்த ஐடி வந்து 12K அப்படியே ரொம்ப மட்டமாக அப்படியே நின்று வேணும். எல்லாருமே எங்கடா மாமா நீ மட்டும் தனியாக பண்ணுற, நீ மட்டும் பண்ணால் வெளியே வரமாட்டேன், நீ அவர் தான் ஹிட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நம்ம மட்டும் தனியாக வரணுமே, எல்லாரும் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மக்கள் மனசில் நம்ம இடம் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே பக்கத்து வீட்லேயே நம்ம போயிட்டு பக்கத்து ஏரியா, பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி எங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஓட்டினா ஒரு 100 ருபீஸ் வச்சா அந்த 100 ருபீஸை பெருசாக நினைக்காம நம்ம அங்கே வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்க கண்டிப்பாக அங்கே ரீச்சில் வருவாங்க, அப்படி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. 2 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸு நைட்டு தூங்கி ஏஞ்சிக்கிறேன் பரணி என்ன கால் பண்ணியிருந்தாங்க, டே என்னடா இந்த அளவுக்கு ஹிட்டு கொடுத்துட்டே அப்படின்னு. என்னண்ணா அப்படின்னு, டே 12K இருந்துச்சு இப்போ 20K வந்துச்சுடா பாடுறா அப்படின்னு. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா செம்ம ரீச்சில் போயிட்டுருக்கேன், வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே பண்ணுடா அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐடியா எதனா இருக்கா அப்படின்னு சொன்னேன். நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் செல்லம், நீ நல்லா பண்ணுடா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஈவெண்ட்டும் இருக்குது, சரி ஈவெண்ட்டும் பண்ணிடணும், இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஈவெண்ட்டும் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அவங்க நம்மளுக்கு காசு தருவாங்க. அந்த காசு வச்சு தான் நம்மளுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்ல அவங்க மனசுலேயும் இடம் பிடிக்கணும், இவங்க மனசுலேயும் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே 2 பேரையும் அப்படியே சமாதானப்படுத்தி அப்படியே மேலே வந்துட்டோம். இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோக்காகவே ஃபுல்லாக வந்துட்டோம். இப்போ எந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் வளர்ந்து வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல கண்டிப்பா பரணி அண்ணா இருக்காரு. நான் நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த காசு வைக்கிறீங்க இல்லையா, 100 ரூபாய் போயிட்டு வச்சுட்டு வீடியோ போடுறீங்களா, எத்தனை 100 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் 100 ரூபாய்ன்றதை விட அவங்களோட மனசை தான் நாங்கள் வந்து செலவு பண்ணல, ஆனால் அவங்க மனசை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். காசை வச்சு அவங்க மனசை வாங்கியிருக்கோம், அது போதுமா தவிர நாங்கள் 100 ரூபா செலவு பண்ணுன்றது எங்களுக்கு பெருசு இல்லை. இது கவுண்டே பண்ணதில்லை. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபேன்ஸ் நம்மளுக்காக அவங்க அவ்வளோ தொழில் ஓடிடுறாங்கன்னு சொல்ல நம்மளுக்கு அந்த 100 ரூபா பெருசு இல்லைல்ல. நம்மளை பார்க்கணும், நம்மளுடைய அந்த ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வைக்கிறாங்க, 1000 ரூபா வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் நம்ம வெறும் 100 ரூபா தான் வைக்கிறோம். அவங்கள போய் நம்ம பார்த்து அந்த டாஸ்கில் நம்ம வின் பண்ணணும், அந்த வின்னிங் தான் அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களுடைய எல்லா எய்மும் அது மட்டும் தான். அதனால நாங்களும் அதை பெருசாக யோசிக்க மாட்டோம்.
ஏன்னா நம்மளோட ஃபேன்ஸ் தானே எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை ஏன் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராமை வாழ்க்கையாக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து நானும் இன்ஸ்டால பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கா இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக இன்ஸ்டாகிராம் வந்து சொன்னீங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. இப்போ எப்படின்னா, நான் வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நான் போயிட்டு அந்த மண்டபத்திலே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுங்களேன், அவங்க ரிலேஷன்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த ரிலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த கல்யாணத்துக்கு போகணுமே, இந்த இடத்துல நம்ம போய் சாப்பிட்டோமே, இவங்க வந்திருக்காங்க, அப்போ இவங்களே ஃபேமஸாக இருக்காங்க, அப்போ இவங்க நல்லா சமையல் செய்வாங்களோ, அப்போ இவங்க கிட்டே நம்ம ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே செயின் வைஸ்லேயே வந்து ரிலேட்டிவ்லேயே எங்களுக்கு வந்து நல்ல கம்பெனி கொடுத்தாங்க, வேற லெவலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, அதனால வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பிசினஸ்க்கு நல்லா ஆமாம் பிஸ்னஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடா மாப்பில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 50K அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, தம்பி நீ என்னுடைய கல்யாணத்துக்கு நீ தானேப்பா ஃபங்க்ஷன் பண்ணுனாப்பா, இவ்வளோ ரீச்சில் வந்துட்டு நீ எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நம்ம போயிட்டு ஒரு வேலைக்காரனா அந்த இடத்துல செஞ்சதுல அவங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மரியாதை, இப்போ எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியா, நீ வீட்டுக்கு ஒரு நாள் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எல்லாம் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்டால ஸ்டார்ட் ஆச்சு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6th படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நோட் வாங்க காசு இல்லை, ஏன்னா வந்து நாங்கள் மிடில் கிளாஸ் தான். அது நோட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா தான், அந்த சின்ன 4 லைன் நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்குறது என்கிட்ட காசு இல்லை. ஏரியா பசங்க எல்லாருமே வந்து கேட்ரிங் போவாங்க, சாப்பாடு போடுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் போவாங்க. அப்போ நான் சின்ன பையன்றனால எனக்கு கூட மாட்டேன், நீனா என்னடா வேலை வந்து செய்வேன் அப்படின்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா வந்து ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்காங்க, ஷேர் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. சரி அப்பாக்கிட்டே நம்ம போய் கேட்க முடியாது, ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம எதுவும் கேட்க முடியாது. சரி அப்பா இந்த மாதிரிப்பா அப்படின்னு, சரிடா கேட்ரிங் யாருன்னா இருந்தால் நான் சொல்கிறேன், அவங்க கூட போடா அப்படின்னா. அப்புறம் ஏரியா பசங்க என்ன பண்ணால் அவங்க கூட்டு போவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணேன். 2014 ஸ்டார்ட் பண்ண சொல்ல 65 ரூபா கொடுப்பாங்க கேட்ரிங் காசு. அப்போ அந்த 65 ரூபா கொடுக்க சொல்ல 4 ரூபா நானே என்னுடைய டெய்லி இது பேக்கெட் பண்ணி நானே ரெடி பண்ணிப்பேன். ஒரு நாள் போனோன்னு வச்சுங்களேன், ஒரு 1 வீக் 3 வீக்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 ரூபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட்லாம் வந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி இதை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்ரிங் போனேன். கேட்ரிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமையல் மாஸ்டர்லாம் இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் ஃபிட்டாக வந்ததுனால நம்மளை என்ன பண்ணாங்க, சூப்பர்வைசராக போட்டாங்க. நான் ஒரு 10th படி சொல்ல எனக்கு சூப்பர்வைசராக போட்டாங்க. சரி இவங்க சூப்பர்வைசராக போட்டோன்னே அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், காய்கறி வெட்டுவோம். காய்கறி வெட்டி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டாயிருக்கும், இந்த ஃபுல்லாக கட்டாயிருக்கும். காய்கறி வெட்டினால அந்த நெருப்புலாம் பட்டு ஃபுல்லாகவே கொப்பளமாலாம் இருக்கும், இந்த இடம்லாம் ஃபுல்லாக கொப்பளமாகி. சரி இதையும் நம்ம மிஸ் பண்ண. அப்புறம் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம்ப்பா, நீ வீட்டில் இருப்பா. அப்படிலாம் இல்லை, என்னுடைய காசுல நானே உழைச்சி நானே தனியாக மேலே வரணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்ரிங் போனால். அதுக்கப்புறம் சமையல் ஆர்டர், அதான் சமையலை கற்றுக்க ஆரம்பித்தோம். பொறுமையாக ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு இதுமாதிரி காய்கறி வெட்டுறது எல்லாத்துக்கும் கற்றுக்க ஆரம்பித்தேன். காய்கறி வெட்ட போக சொல்ல 450 ரூபா தருவாங்க. இந்த 65 ரூபாய் விட 450 ரூபா பெருசுன்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். ஆனாலும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றலை, அதே லைஃப் ஸ்டைலில் போகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல நான் கோட்டை விடக்கூடாது, நான் வந்து ஒரு பிடி சார் ஆகணும்னு ஒரு ஆசை. சரி அந்த ஆசையை நம்ம எய்ம் பண்ணி நம்ம போகணும். அந்த பிடி சாராக போகிறது மூலிமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்மளுக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இது எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம சமையல் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் மாஸ்டரும் கொடுப்போம். எனக்கு நிறைய கை சுடும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன், டெக்கரேஷன்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. இவங்க டெக்கரேஷன் போடுறதுக்கு நம்ம போகணும்னு வச்சுங்களேன், சொல்லி தர மாட்டாங்க. இவங்க சொல்லி தரத்துக்கு நம்ம அவங்க கையில் சொல்லி தந்து கற்றுக்கணும்னு வச்சுக்கலாம், நம்ம தனியாக பண்ணுவோம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. சரி நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யூடியூப் எடுத்து பார்ப்பேன், இந்த பலூன் எப்படி சுற்றுறாங்க, இந்த பலூன் எப்படி கட்டுறாங்க. அப்படியே டெக்கரேஷனும் பிடிச்சேன். டெக்கரேஷன் போகிற இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாரு. அவர் வந்து என்ன சொன்னால், அவர் பேர் அஜித், பெத்திக்குப்போம் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பிடிப்பில்லை. அவர் என்ன சொல்ல, தம்பி நீ வாப்பா, நான் உனக்கு கேமராலாம் கற்றுக் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கற்றுக் கொடுத்தா வாகனி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இட்டு போனார். அங்கே போயிட்டு நான் கற்றுக்கிட்டேன், பொறுமையாக கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கினோடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, சின்ன பையனாக இருக்கான் இவனெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டிவி தூக்க விடுவாங்க. சரி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஏன் எல்லோரும் உதவியும் கேட்கணும், நம்ம வீட்டிலே பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs கேட்டேன். ஆமாம் இது மாதிரி 2 லட்ச ரூபா கொடுமா, அந்த அமௌண்ட்டை ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துரு மாடு, என்னடா பண்ண போகிறேன் அந்த காசை வச்சுன்னு, அது எவ்வளோ காசு தெரியுமாடா அதெல்லாம். சரி நான் என் நகையாச்சும் வச்சு உனக்கு நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேமரா டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அது இல்லாமல் கடையை ஒன்று வச்சு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் M3S ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து நான் ஈவென்ட் பண்ண சொல்லி என் கூட பார்ட்னர்ஷிப்பில் வரணும்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப்பில் வந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் வந்து என்னை ஏமாற்றிட்டு ஒரு 1.5 lakh ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், வீட்டில் எல்லாருமே நான் சூசைட் பண்ணிடுறேன், நான் செத்துருவேன், எனக்கு எல்லா காசுமே உன்னால் அழிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கப்புறம் கந்து வட்டி விட்றவங்க அவங்க இருக்காங்க,
அவங்க கிட்ட அண்ணா நீங்கள் கொடுங்க, நான் டெய்லியும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு 1 lakh வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் பொருள் என்கிட்ட இருந்துச்சு. அது இல்லாமல் பெரிய பெரிய டெக்கரேஷன் யார்கிட்ட இருக்குன்னா ஒவ்வொருத்தர் வீட்டாண்டி அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அவங்க வீட்டு வாசலே போய் உட்காந்துப்பேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்ட் நான் நல்லா பண்ணிட்டேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னை நல்லா பண்ணால் எனக்கு காசு கொடுங்க, நல்லா பண்ணலாம் எனக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நிற்பேன். அதுக்கப்புறம் எதனா ஒன்று கொடுப்பாங்க, ஏன்னா மொத்தமே கொடுக்க முடியாது, இந்த சின்ன பையனை நம்பி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ண அவங்க வந்து யார் இங்கே டெக்கரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வழியாகவே கூப்பிட்டு போனாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கிரியேட் ஆச்சு முடிவு இல்லை M3S ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஈவெண்ட் 5 ஈவெண்ட் பேக்கேஜாக எடுப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2.5 lakh 3.5 lakh அப்படின்னு பேக்கேஜாக எடுப்பேன். இந்த பேக்கேஜ் எடுக்க சொல்ல ரொம்ப டம்மி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம விடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம வாடா மாப்பிள்ளன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் ஹிட் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம அதில் ஒரு ஸ்டோரி போட்டாலே 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 2 பேர் நம்மளை வந்து கூட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு, ஏன்னா மந்த்லி ஒரு 2 பேக்கேஜ் வந்தாலே அதுக்கு நம்மளுக்கு போதும். ஏன்னா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே நம்மளை பெருசாக யோசிக்க மாட்டோம். அதனாலேயே இந்த சேனல் ரன் பண்ணி அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் டக்குன்னு இவ்வளோ ரீச் கொடுக்குன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஓகே, இப்போ ஒரு 2 வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட 40,000 சப்ஸ்கிரைபர், அதான் 50 மேலே வந்துச்சு. 50 மேலே நீங்க ஃபாலோவர்ஸ் வந்து ஏத்திருக்கீங்க. அடுத்து இன்னும் ஒரு வாரத்துல 100K அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு போல. நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்களா? தளபதி, நான் வந்து தல ரசிகர், ஆனா தளபதி பத்தி சப்போர்ட் பண்ணிட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்களும் தல ரசிகர்னா நானும் தல ரசிகர் தான், ஆனா தளபதியோட தொண்டன் அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ தலை வந்து அரசியல்ல வரல, ஆனா தளபதி வந்திருக்காரு. அவரோட மோட்டிவ், அவருடைய ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள ஆதரிக்கணும், இது வரைக்கும் இருக்கிற அரசியல் சரியில்லை, இதுக்கப்புறம் வர அரசியலாச்சும் நம்ம கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபீல்டே விட்டு இதுக்கு வந்திருக்காரு. தளபதி எல்லாருக்காகவும் விட்டுட்டு அவரோட ஃபேமிலி எல்லாமே விட்டுட்டு விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தினாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு மாநாடு நடத்துறாருன்னா அது யாராலன்னா அவங்களோட ஃபேன்ஸுக்காகவும் அவரோட தொண்டர்களுக்காகவும் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவரை தப்பாலாம் பேசியிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் மீன் பண்ணாமல் ஆனால் தளபதி ரசிகர்கள் நிறைய பேர் இங்கிருந்து அங்கே போய் அவருக்காக நல்லா வெயிட்டான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் வந்து இப்போதைக்கு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞரும் நினைக்கிறாங்க. அதனால தான் அவரை எல்லாருமே தூக்கி. இப்போ வந்துட்டு தளபதி வந்து 26ல சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆகுவாரா ஆக மாட்டாரா எங்க கையிலையும் இல்லை, மக்கள் கையில் மக்கள் கையில் தான் மெயினாக இருக்கு. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் போட்டுறேன், நான் வந்துடுறேன், என் தளபதியை பார்த்துடணும் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் வந்து தளபதியை ஜெயிக்க வைக்கணும்னா அவங்க வந்து வாயில சொன்னா பத்தாது, அவங்களோட ஓட்டுல மட்டும்தான் எல்லாமே இருக்கு. எல்லாருமே வந்து ஆமா ஒரு வீரல் ஒரு புரட்சியை தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் தளபதி தான் போடுவேன் அப்படின்னு, ஆனா அந்த இடத்துல போய் பார்த்தா அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு பார்த்தா வேற யாருக்குன்னா ஒன்று போட்டு வந்துட்டு நான் தளபதி தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாம கரெக்டா தளபதி மட்டும் போட்டாருன்னா அவர் ஜெயிப்பாரு. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து வளர்ந்து வரும் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, ஒரு ஆடியன்ஸா இருந்தா நீங்களும் வந்துட்டு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருப்பீங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல வந்துட்டு நிறைய அக்காங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுறாங்க. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்காலாம் ட்ரெண்ட் ஆகுறாங்களே. என்னைக்காவது ஒரு அண்ணா ட்ரெண்ட் ஆக மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணலாம்ல? நீங்க ட்ரெண்ட் செட் பண்ணலாம், ஆனா அதுக்கான முயற்சி எங்களாலேயே முடியல. நாங்க ஃபர்ஸ்ட் மேல வந்தா அவங்கள நம்ம தூக்கி மோட்டிவ் பண்ணலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்க ஸ்பெஷல் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி அண்ணன். அவர் எப்படின்னு தெரியுமா, அவரு வளர மாட்டாரு, ஆனா அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம கூட பசங்க வரானுங்களா ஏன்னா ஹெல்ப்னு நம்ம கிட்ட போயிட்டுன்னு வச்சுங்களேன், நீ வாடா நீ பண்றா, நாங்க தூங்கிட்டு இருப்போம், உயிரே டயர்டு உயிரே நாங்க பண்ண மாட்டோம் உயிரே அப்படின்னு. டேய் நல்லா மேல வரடா, ஏஞ்சி போடா, ஒரு 10 நிமிஷம் அங்க போடா, இன்னைக்கு 2 வீடியோ போட்டே ஆகணும், நீ நான் சேனல் வச்சிருக்கேன், நான் எனக்கு அவ்வளோ மோட்டிவ் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி நீ மேலே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவர் எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, நீங்கள் நிறைய ரீல்ஸ் பண்ணுவீங்களா இந்த பாட்டெல்லாம் போட்டு கானா சாங்க்லாம்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கானா சாங் தான் பண்ணுவோம். அது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த பேசுறதுல அந்த ஆக்ஷன் நல்லா தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஐடியில் போடுறது வந்து நம்ம நார்மலாக லவ் சாங் நார்மல் சாங் போட்டால் நிறைய பேர் பார்க்கல. அந்த ஐடியில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கானா சாங் லோக்கலாக அப்படி கேட்டால் தான் நல்லா இருக்குன்றது தான் அப்படி போடும். ஆனால் எங்களோட மோட்டிவ் அப்படி இல்லை. எல்லாம் சின்ன பசங்களாம் வந்து அந்த கானா சாங்கால கெட்டு போகிறாங்க. அந்த கானா சாங் வந்து கொஞ்சம் வார்த்தை வந்து கரெக்டாக விட்டா எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. அதனால தான். ஓகே, இப்போ உங்கள் வீடியோஸில் கமெண்ட்ஸ்லாம் சில கமெண்ட்ஸ் அதில் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது எங்களுக்கு. பேட் கமெண்ட்ஸை விட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப் வாங்க அந்த பஸ் ஸ்டாப் வாங்கன்னு நிறைய பஸ் ஸ்டாப் பேர்லாம் நான் இப்போ தான் அதில் படித்து தெரிஞ்சுக்கலாம் போல. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், அந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க. நம்ம 200-300க்கு எல்லாருக்கும் 100 ரூபா வச்சா எத்தனை லட்சம் போகிறது, எங்கடா போகிறது? சரி ஓகே, நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க,
அது எப்படியாச்சும் கடனாச்சும் உடனாச்சும் எதனா ஒன்று வாங்கி இல்லை எம்பாக்கிட்டு அது மாதிரி எதனா ஒரு ஆப்பில் போட்டு ஒரு 1000 ரூபா வருதா இன்னைக்கு ஒரு 10 இடத்துல வச்சிரும். நம்ம ஃபேன்ஸை நம்ம எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணுன்ற ஒரு மோட்டிவ்ல தான் நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு காலையிலே ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இன்கம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மானிட்டைஸ்லாம் வந்துட்டு ஆகுது, இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது? நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நாங்கள் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா பிஸ்னஸ் ஆண்டி ஒன்று, அது இல்லாமல் நிறைய பேர் சின்ன சின்ன தள்ளு வண்டியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்குலாம் வந்து யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ 10,000 கொடு, 20,000 கொடு, 2,000 கொடு, 3,000 கொடுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் எங்களோட இது எப்படின்னா இது மூலிமா நம்ம போயிட்டு அங்கே வீடியோ போட்டோன்னா நம்ம ஏரியா லோக்கலில் இருக்கிறவங்க அன்றைக்கி போய் சாப்பிட்டு பார்ப்பாங்கல்ல, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க நம்ம மூலிமா ஒரு 2,000 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்துவாங்களோ, அந்த தம்பி வந்தாருப்பா ஒரு வீடியோ போட்டு கொடுத்தாருப்பா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட ரிவ்யூ பண்ணுறீங்க, அங்கே காசும் வாங்குறீங்க. அப்படி பண்ணாமல் சின்ன சின்ன தள்ளு வண்டிலாம் இருக்குது. அது இல்லாமல் பாட்டிலாம் பழைய ஸ்டைலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுடுறது, இந்த பூரி பொங்கல் அந்த மாதிரி வந்து பழைய ஸ்டைலெல்லாம் 2 ரூபா 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க கையில் ஒரு 1000 2,000 கொடுத்துட்டு வரலாம். அதுதான் நான் எல்லா ஃபுட் பிளாகர்ஸ்க்கும் சொல்லிக்கிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு அவங்க கையில் காசு இருக்காது. ஒருவேளை இவங்க போட்டதுனால ஒருத்தர் வந்து இங்கே வாங்குறாங்க, அது இல்லாமல் இவங்க காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசை வச்சு அவங்க ஒன்றொரு நாள் வாங்கி போட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்க. நம்ம வீடியோ பார்த்து மந்த்லி இல்லை இயர்ஸ்லி எப்போனா ஒரு வாட்டி போயிட்டே இருப்பாங்க ஃபேன்ஸ். அதனாலேயே அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஒரு சின்ன கடை போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூல்ஸ் வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்தி கடை போடுறாங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் போடுங்க, வேணான்னு சொல்ல. வெறும் காய்கறி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போடுறாங்க அவங்க. எல்லா பிரிந்தி கடை ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் பாருங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்கு நீங்கள் பிரிந்தி கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல, அந்த குவாலிட்டிக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன பண்ணணும்னா அந்த காய்கறின்னு ஒன்று கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வந்து தான் ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் தான் ஆட் பண்ண சொல்கிறேன், அதிகமாக ஆட் பண்ண சொல்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. டேஸ்டி ஃபுட்டு இந்த டேஸ்ட் பவுடர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணியே வச்சுக்காதீங்க. ஏன்னா அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் லங்ஸு அது இல்லாமல் கிட்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதெல்லாம் பண்ணாமல் வந்து அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சமைக்கலாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. என்னெல்லாம் சமைப்பீங்க நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரியாணி சமைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், வெத்த குழம்பு, மோர் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணுவோம். மாஸ்டர் வச்சா இல்லை நீங்களே பண்ணுங்க? மாஸ்டர் இருப்பாங்க, எல்லாம் கட்டிங் வெட்டி கொடுப்பாங்க. நாங்கள் சமையல் மேலே ஏற்றி இறக்குவோம். எல்லாமே கிண்டிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் போடணும், என்னென்ன போட்டால் நம்ம போடுற விதத்தில் தான் நம்மளோட டேஸ்ட் கிடைக்குது. இப்போ பொதுவாக நாங்களாம் சமைக்கிறோம், இப்போ யூடியூப் பார்த்து வீட்டில் சமைக்கிறோம்னா வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஓகே நல்லா சூப்பராக செய்வோம். அதே ஒரு 10 பேருக்கு சமைக்க சொன்னால் அந்த டேஸ்ட் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. 10 பேருன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் போடுறீங்களா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க. அதேமாரி 4 பேருன்னு சொல்ல நீங்கள் 4 கிளாஸ் போடுறீங்களா. ஏன்னா சின்ன கிளாஸில் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அப்போ 4 கிளாஸ் போட்டிங்கன்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 4 கிளாஸ் போட்டிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வெடிய வந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம தெரியாதவங்க பக்கத்தில் நின்று தண்ணி இருந்துருச்சா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா அதுக்கான பக்குவம் வந்துச்சா லைட்டாக சாப்பாடு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெடி கட்டிட்டு எடுத்துட்டாவே நார்மலாக போயிடும். ஓகே, இப்போ இதெல்லாமே நீங்களே கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே நானே கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்னு இருக்கீங்க? சரி, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் எப்படி தான். நாங்கள் விளாக் பண்ண வந்தோம், விளாக் பண்ணுறதுல மோசமாக கேள்வி கேட்குறீங்க. வீரே நான் பண்ணல வீரே, அவங்க மோசமாக ஒரு 5 நிமிஷம் இல்லை நான் பொதுவாக எல்லாத்தையும் எப்படி கேட்பேன் அதுதான் கேட்டேன் நான். Flashback. நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் தரேன். பரணி அண்ணா அவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் சண்டை மாதிரி நீங்க அவங்கள பிராங்க் பண்ண போறீங்க. நீங்க சொன்ன டாஸ்க் நான் பண்றேன். இவங்களும் அங்க தானே இருந்தாங்க, நீங்களும் இங்க தானே இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? நாங்க பாட்டுக்கு இன்டர்வியூ பண்ணிருந்தோம், டக்குன்னு அந்த ப்ரோ என்ச்சி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க, ஓகேவா? நான் நிறைய இல்ல நீங்க தப்பான கேள்வி, அது தேவையில்ல. எப்படி பேசணும்னு இருக்கு உயிரே, இத்தனை கேமரா இருக்கு சொல்ல இந்த மாதிரி நம்ம பேசினா எப்படி வீரு? தப்பு இல்ல வீரு, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல வீரு, என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல வீரு, தப்பு வீரு. இல்ல எனக்கு வீடியோ பண்ற நீங்க கோச்சிக்காதீங்க வீரு, நான் உங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன். புரியுதா? எல்லாருமே தப்பா நினைச்சிட கூடாது. ஓகே வீரு, எல்லாருக்கும் ஆனா கரெக்டா இருக்கனாலும் முடியாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்காண்டி மட்டும் தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் நான். நீங்க ஒரு ஆள்ன்றதுனால தான் நான் இதெல்லாம் இருப்பேன்.
என்ன சொல்றது தெரியல, நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ அப்படியே அது முடிச்சிடலாம். ஆமா, அது மட்டும் வாங்கடா உங்க மட்டும் வச்சு இதே முடிச்சிடலாம். பிராங்க் தான் இது. எனக்கு பிராங்க்கு முன்னாடி இருந்து எனக்கு சந்தேகம் தான், நீங்க பண்றது நல்லா வரும். உங்க டீம் வந்து கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் கேமராமேன்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர் தான் வந்து கேமராமேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஆனால் வந்து நம்ம ஏரியா ஐஆர்டியில் இருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்னை எல்லாமே மோட்டிவ் பண்ணி அந்த எடிட்டிங்லேருந்து என்னை நல்ல ரீச் கொண்டு வந்தது இவன் ஒரு ஆள் தான். இவன் ஒரு ஆள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட இவன் பேர் வந்து காட்சன். அவனுடைய நேம் காட்சனு. என் கூட ஒருத்தர் மாமான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் போகிற டைமில் என்ன பண்ணுன்னா நான் இவனுக்கு நைட்டு கால் பண்ணி அழுகுறேன். காட்சன் என் கூட யாருமே இல்லை காட்சன், நீ கேமராமேன், நீ ஒரு ஆள் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன்டா காட்சன். ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து இது கேட்டுனுக்கிற, நீ வா ப்ரோ, நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ, நீ எல்லாமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ. இன்னைக்கு வரையும் ₹1 காசு வாங்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு காசு வேணும் ப்ரோ, எனக்கு இது பண்ணு ப்ரோ அதை பண்ணு ப்ரோ, எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ரோ, உன் கையில் இருக்கா அப்போ கூட நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தர்லாம் 20, 30 இந்த மாதிரி 1000ல கொடுப்பாங்க. ஆனால் இவனுக்கு 20,000லாம் நான் ₹100 கொடுத்தா ப்ரோ அது போதும் ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா மோட்டிவ் பண்ணி நல்லா ரீச் எடுத்துட்டு வந்த மெயினான பர்சனே அவன் தான். ஆனால் அவனுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ்ரா அகிலா. ஏன்னா வந்து கண்டிப்பா இப்போ நம்ம பண்றோம்னா நம்ம ஆக்டிங் மட்டும் பண்ணிட்டா போதாது, அவனோட எடிட்டிங் அதில் கிராப் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அவனோட எடிட்டிங்கு அவன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் போய் நின்னுனா ப்ரோ 2 செகண்ட் நீ இது 2 நிமிஷம் நீ போட்டு ஆன் பண்ணு, அதுக்குள்ள நான் எடிட் பண்ணி ஒன்று கூட ரொம்ப அப்லோட் பண்ணு ப்ரோ பார்த்துல அப்படின்னு. அவன் அப்லோட் பண்ணி கொடுத்தான் ஒரு வீடியோ 2 நிமிஷம் தான் எடிட் பண்ணி கொடுத்தான். 2 மில்லியன் வியூஸ், 2.6 மில்லியன் வியூஸ். அது செம்ம ரீச் குத்துச்சு. அப்போவே ப்ரோ நான் சொன்னல நான் எடிட் பண்ண ஐயா கில்லி அப்படின்னு. சூப்பரா, நீ தானே என்னோட ஹீரோ, நான் கிடையாதுடா ஹீரோ, நீ தான் எனக்கு எல்லாமே. ஆனால் யாருக்கும் தெரியாது, நான் உன்னை தெரிய டைம்ல நான் உன்னை தெரிய வைக்கிறேன், நான் தெரிய டைம்ல உன்னை தெரிய வைக்கிறேன். கண்டிப்பா நான் உன்னை என்னைக்குமே விட்டுற மாட்டேன்டா, நான் இன்னைக்கு வீடியோ பண்ண விட்டுனா கூட உன்னை வேற எதுனா இடத்துல ரீச் குத்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தெரியுது, 5 வருஷமா இல்ல ஒரு 8 வருஷமா நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல நம்ம இப்படியே இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு நல்ல கேமராமேன் கூட இல்ல அதுதான் தப்பு. இனிமே நானும் ஒரு கேமராமேன் அப்பாயின்மெண்ட் பண்ணி நானும் ஏத்துறேன் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஒர்க்குக்கே வச்சுக்க முடியல, அவனை பர்சனல் கேமராமேனாலாம் வச்சிருந்தா அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம்பி சஞ்சய். இவன் பாத்தீங்கன்னா ஆமா இவர் நேமா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய். இவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் நிற்பான். எப்படின்னா அண்ணா இந்த சேனல்காரங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கண்ணா, நம்ம இந்த மாதிரி பண்ணுவோமாண்ணா அப்படின்னு. டேய் இதெல்லாம் கஸ்டமர் அண்ணா நீ வானா, நான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன் வானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் எல்லாரையுமே உங்க பிஆர் டீம்ல ஒரு மெம்பர். பிஆர் டீம்ல ஆமா அப்படின்றத விட அவன் ஒரு நம்ம ஏதாச்சும் திட்டிடுவோம் அவனை. ஏன்னா அவன் மேலே நம்மளுக்கு அதிகமான பாசம் இருக்கு. ஒருத்தர் மேலே பாசம் தான் அவனை திட்ட முடியும்ல. அதனால நான் அவனை போட்டு செம்ம திட்டுவேன், அடிப்பேன் போயிட்டு. அப்புறமும் டேய் அண்ணன் திட்டுன்னு கோச்சிங்கடா அப்படின்னு. நீ என்னண்ணா உடனே வந்து முத்தம் கொடுத்துருவாரு. டேய் என்னடா பண்ற அப்படி. இல்லைண்ணா அவனை ரொம்ப பிடிக்கண்ணா, நீ திட்டு விட திட்டு அடி விடாண்ணா, நான் அவனை விட்டு போக மாட்டேண்ணா அப்படின்னு. அவங்க ரிலேஷனே தூக்கி போட்டு என் கூட வந்து இப்போ வீடியோக்காக நானாலும் அண்ணா நான் வீடியோவில் வருவேண்ணா அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு வரைக்குமே நான் வீடியோ உங்க கூட பண்ணுவேண்ணா, நீ பண்ணு உங்க கூட நான் நின்று சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவ் கொடுத்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் பரந்தமன். என்னை வந்து எல்லாருமே தட்டி விட்டாங்க, எல்லாருமே தூக்கி போட்டாங்க, எல்லாருமே என்னை அடிக்க வந்தாங்க. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனாலும் அண்ணன் தம்பி நீ நான் வேணா பண்ணு, அண்ணன் உன் கூட நின்று உன் கிட்ட எவனுமே வரமாட்டான்டா, நீ பண்ணு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிஎஸ்பி கலெக்ஷன் மேனேஜர், பேங்கோட மேனேஜர் இவர் வந்து. ஆனாலும் போயிட்டு அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வந்துடுவார். அண்ணன் செக்இன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 1 மந்த் இருக்குன்னா ஒரு 20 டேஸ்லேயே அந்த ஒர்க்கை முடிச்சுருவாரு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு டே தம்பி வீடியோ இருக்கா இன்னைக்கு தோடா வந்துட்டு வரா அப்படின்னு. இன்னும் எங்கண்ணா அப்படின்னு. டே வீட்டு வெளியே வாடா, வீட்டு வெளியே தான் நிற்கிறேன் அண்ணா, நான் இன்னும் குளிக்கவே இல்லைண்ணா அப்படின்னு. டேய் வாடா போலாம், அது தெரியாது வாடா ஃபில்டர் போட்டில அப்படின்னு. அண்ணா அது ஃபில்டர் போட்டில அப்படின்னாரு. அண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னு. ஏன்னா நீங்க பேசுனது நீங்க சொன்னது இப்போ அம்மா பத்தி சொன்னது எல்லாமே வந்துட்டு இந்த படத்துல விளம்பரத்துலாம் பார்த்துருப்போம்ல, இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு அண்ணன் இப்படி ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி கேரக்டர்லாம் கூட வச்சுட்டு சுத்துறீங்க. அந்த மாதிரி கேரக்டர்னால தான் நம்ம கூட அண்ணனுக்கு கரெக்டாக உண்மையா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நல்லா பேசிட்டு போவோம், இங்கே போனோடனே அங்கே என்ன மொக்க தட்டி பேசிட்டான், அவன் நல்லாவே பேசலடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் இன்னொரு இடத்துல போய் பேசுறதுலேயும் அந்த மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க வேற ஆள். ஆனால் வந்து நம்ம ஒரு 1 year 2 yearsலாம் நம்ம கூட எப்போவுமே சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்க நீ என்ன வேணா பண்ணுறா நான் கூட நிற்கிறேன், ஆனால் நீ என்னை செருப்பால் கூட அடி நான் வாங்கின்னு போகிறேன், எனக்கு அது கவலையே இல்லைடா அப்படின்னாரு. அப்போது எனக்கு என்ன பண்ணும் பா அண்ணா நீ வேற லெவல், எனக்கு நீ கூட இருந்தால் மட்டும் போதுண்ணா அப்படின்னு சொல்லேன். டே தம்பி நீ எவனா நான் சொல்லிட்டோம், என்ன உன்னை பற்றி யார்கிட்டனா தப்பாக சொல்லிட்டோம், நான் வந்து உன்னை பற்றி யார்கிட்ட தப்பாக சொல்ல மாட்டேன், நீ என் கூட இரு அது போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே இப்போ ஃபைனலா இப்போ வந்துட்டு நீங்க யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
இந்த ஸ்டேஜ்ல? இந்த ஸ்டேஜில் ஃபாலோவர்ஸ்க்கும் தேங்க் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் தேங்க் பண்ணுறேன். நீ போயிட்டு நான் இப்போ எங்கே போகிறேன் எங்கே வரேன்றது கேட்பாங்க. வீடியோக்கு போகிறேன், சரி போயிட்டு வாடா காசு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வேலை வெட்டிக்கே போகலன்னா நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க. நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்போம். ஆனால் அந்த அமௌண்ட் இல்லாமல் பையன் எங்கே போகிறான் எங்கே வரான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமே அப்படின்னு இல்லாமல் பையன் நல்ல விஷயத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, பரணியனாக்கு ரொம்ப நன்றி, டொக்குமோ மணியனாக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நல்ல மோட்டிவ், எனக்கு எல்லாருமே மோட்டிவ் பண்ணி எல்லாமே நல்ல ரீச் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போ கீழே இறக்கி விட போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் காதிலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இப்போ இதே டீமோட வந்துட்டு நான் மறுபடியும் நீங்க இப்போ எப்படியும் ஒரு 2-3 மாசத்துல 1 மில்லியன் அடிச்சிருவீங்க போல. இப்போ போற வேகத்தை பார்த்தா அந்த அது என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது இல்லாம உங்களோட வாய் பழிச்சுதானே உங்களுக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டாண்டே கொடுத்துட்டு போறேன். இப்பதான் பல்லு பிடிங்கி ஸ்வீட் சாப்பிட்டுதான் பல்லு பிடிங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி கொடுங்க, நான் தாராளமா சாப்பிடுவேன். இந்த இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க போனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா ஒரு 2-3 மாசத்துல 1 மில்லியன் அடிச்சிருங்க. இதே டீமோட ஒரு பெரிய இன்டர்வியூ பண்றோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நிறைய டாஸ்க் வீடியோ வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான டாஸ்க்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் இனிமே போயிட்டு அந்த ஜிபே இதை மட்டும் விட்டுறாதீங்க. நானும் போய் இதை பண்ண போறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா. தேங்க்ஸ்.